அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான தக்ஷாயன காலம் விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 8/11/2025 ஆண்டு நவம்பர் மாதம் சனிக்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம், செய்ய வேண்டியது செய்யக்கூடாது, இது போல பல தகவல்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். எல்லாத்துக்கும் மேல இந்த நாளுடைய சிறப்பு என்ன, இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், இதை தெரிஞ்சுக்கிட்டா இந்த நாள் நம்ம ஓரளவுக்கு நமக்கு சாதகமா மாத்திக்கலாம். அந்த வகையில இன்னைக்கு சனிக்கிழமை, அதோட சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் பெருமான வழிபாடு செய்ய உகந்த நாளாகவும் இருக்கு. ஸோ இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் வழிபாடு இப்படி இருந்துட்டா உங்களுடைய சங்கடங்கள் விலகுங்கிறது உண்மை. ஸோ இந்த முதல்கண் கடவுளான விநாயகர் பெருமான் நம்ம இன்னைக்கு எப்படிங்க வழிபாடு செய்யணும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்பன் விநாயகர் பெருமான வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாங்க. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் தத்புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். எல்லாத்துக்கும் மேல கணபதியோட துதியை பாடி நம்ம தொடங்கலாங்க. கணபதி என்றிட களங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைத்தொழும், கணபதி என்றிட கருமமும் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. தெய்வங்களுக்கெல்லாம் முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகர் பெருமானை இன்னைக்கு வழிபாடு செய்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரும் புண்ணியங்க. ஸோ இந்த சங்கடகர சதுர்த்தி தேதியில யாரெல்லாம் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யறோம், உங்களுக்கு சங்கடங்கள் தீர்றது விநாயகர் பெருமான் கொடுத்த உறுதிங்க. சரிங்களா? ஸோ இவர் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், விநாயகர் அவதரித்த சதுர்த்தி திதியில ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை சதுர்த்தி திதிகள் தான் விநாயகரை வழிபடுவதற்கான உகந்த தினமா பார்க்கப்படுது. இதுல தேய்பிறையில வரக்கூடிய சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்றோம். இந்த சங்கட அப்படின்னாக்க துன்பம், ஹர அப்படின்னாக்க அழித்தல், அதாவது அனைத்து விதமான துன்பங்களையும் தீர்க்கக்கூடிய விரத தினமே சங்கடகர சதுர்த்தி. இதனால்தான் பெரும்பாலான பக்தர்கள் வளர்பிறை சதுர்த்தியை விட தேய்பிறை சதுர்த்தியில விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யறது வழக்கம். ஸோ இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மாலை நேரத்துல சந்திர உதயத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய பூஜையில கலந்துக்கிட்டு சந்திர பகவானை தரிசனம் பண்ணி அதுக்கு பின்னாடி உங்க விரதத்தை நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம். எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் இந்த விரதம் உங்களுக்கு விநாயகர் பெருமானுடைய அருளை பெற்று கொடுத்து உங்களுக்கான துன்பங்களை நீக்கி உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும், இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த நாள்ல விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு. அருகம்புல் படித்து வழிபாடு செய்தால் நோய்கள், காரிய தடைகள், கடன் தொல்லைகள், அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும். விநாயகர் பெருமானுக்கு விருப்பமான மோதகம் படைத்து சிதறத்தங்காய் உடைத்து விநாயகர் வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்பு. இந்த வழிபாடை நான் 19 சொல்லி முடிச்சா, நான் நீங்க எப்படி தொடங்கணும் தெரியுமா? அதிகாலையில இருந்து சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சு நம்ம வீட்டையும் வந்து தொடச்சிட்டு நம்ம வீட்டுல கூடிய பூஜை அறையும் சுத்தம் பண்ணி வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு அழகா அலங்காரம் பண்ணி, விநாயகர் பெருமான் உங்க வீட்டுல வந்து படமாவோ சிலையாவோ இருந்தா அவருக்கு அலங்காரம் பண்ணி அருகம்புல் சாற்றி விளக்கேத்தி வச்சு விரதத்தை நீங்க தொடங்கணும். இந்த நாள் முழுக்கவே உபவாசம் இருக்கணும். முடிஞ்சவங்க இருங்க, முடியாதவங்க பால் பழம் இதை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அதுவும் முடியாதுங்கிறவங்க எளிமையான உணவு குறைஞ்ச அளவுல எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில வீட்லயோ அல்லது விநாயகர் பெருமானுடைய கோவில்லையோ போயிட்டு வழிபாடு நீங்க செய்யணும். விநாயகர் பெருமானுக்கு விருப்பமான சுண்டல், கொழுக்கட்டை, மோதகம் இது எல்லாமே விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமானது. இப்ப நமக்கே ஒருத்தவங்க வந்து பிடிச்சமான ஒண்ணு கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு விஷயத்த கேட்கறாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஈஸியா செஞ்சு கொடுப்போம் இல்லையா? அது போலதான் விநாயகர் பெருமானுக்கிட்ட நம்ம இன்னைக்கு வந்து இப்படிதான் வந்து நமக்கு தேவையானதை சாதிக்க போறோம். இதெல்லாம் கொடுத்து பெருமானே எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு வேண்டுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. மனசுல நினைச்சுக்கோங்க. பூஜை முடிஞ்ச பின்னாடி வீட்டுக்கு பக்கத்துல கூடிய குழந்தைகளுக்கோ கோயிலுக்கோ எடுத்துட்டு போயிட்டு அங்க வரக்கூடியவங்களுக்கு பிரசாதமா கொடுங்க. மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு நீங்க வந்து இதெல்லாம் செய்யறதையும் தாண்டி அவருடைய அகவல் படிக்கிறது, அஷ்டகம் படிக்கிறது, அவருடைய அஷ்டோத்திரம் போன்ற மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யறதுலாம் ரொம்ப சிறப்பு. அதே போல ₹1 நாணயத்தை எடுத்துக்கோங்க, வீட்டுல உள்ள விநாயகர் பாதத்துல வச்சு மனசார உங்களுடைய வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த ₹1 நாணயம் அவர் பாதத்திலேயே இருக்கட்டும். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற பின்னாடி அந்த நாணயத்தை கொண்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய ஆலயத்துல கொண்டு போய் உண்டியில சேர்த்துருங்க. ஸோ நாளைய தினம் உங்களுடைய வழிபாடு இப்படிதாங்க தொடங்கணும். சரிங்களா? முடிவா வந்து விநாயகர் பெருமானுக்கு இந்த சிதறத்தங்காய் உடைக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் விநாயகருக்கு தேங்காய் மாலை அணிவித்து வழிபாடு செய்யறதுமே நவகிரக தோஷங்கள், நவகிரகங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும்.
சனி தோஷம், ராகே தோஷம், சனியால ஏற்படக்கூடிய பிரச்சனை, சர்ப்ப தோஷத்தால திருமணத்துல தடை இருக்குன்றவங்க எல்லாம் அந்த சங்கட சதுர்த்தி அன்னைக்கு விரதத்தை கடைபிடிச்சு இந்த வழிபாடு செய்யறது சிறப்பு பலனா கொடுக்கும். அதே போல உங்களால இதெல்லாம் பண்ண முடியல, ஒரு சின்னதா ஒரு பூ மாலை வாங்கி விநாயகர் பெருமானுக்கு நாளைய தினம் மாலை நேரத்துல மாலை வாங்கி சாற்றி அவருக்கு அணிவித்து பூஜை பண்ணிட்டு மறுபடியும் அந்த மாலையை திரும்பி கொடுக்க சொல்லி வீட்டுல வாங்கிட்டு வந்து நம்முடைய நிலைப்படி இருக்கு இல்லையா, வாசப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க மாட்டி வச்சிருங்க. வீடு வாங்க முடியாம தவிக்கிறவங்க, வீட்டுல பல விதமான பிரச்சனையை அனுபவிக்கிறவங்க, பல விதமான தடைகள் இருக்கு, தோல்விகளே பார்த்துட்டு இருக்குங்க, நல்ல தீர்வு கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்குலாம் இது ஒரு பரிகாரம். அதே போல விநாயகர் பெருமானுக்கு அணிவிக்கூடிய அருகம்புல்ல வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு வழிபாடு செஞ்சா தீய சக்தியுடைய நடமாட்டம் ஏதாவது இருந்தா கூட அது வந்து விலகி ஓடிடும். தீய சக்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் மறைஞ்சிரும். ஸோ நாளை தினம் இவரை எப்படி வழிபாடு செய்ய போறோம், ஒட்டு மொத்தமா சந்தோஷத்தை நமக்கு சொந்தமாக்கிக்க போறோம். வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ளக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே இன்றைய நாள்ல உங்களை விட்டு விலக போகுது. வாழ்த்துக்களுங்க. ஓம் விநாயகர் பெருமானை போற்றி போற்றி. சரிங்க, இப்போ இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாமா? சிம்ம ராசி, இன்னைக்கு நீங்க சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளா இருக்கு. வழக்கமான பணிகள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுதுங்க. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளையே மீறி நல்லது நம்மளை கைவிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளும் நேரமும் சிறப்பா இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் கவனக்குறைவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். மத்தவங்க கிட்ட பேசுறப்போ பார்த்து பக்குவமா பேசுங்க. ஏன்னா வீண் மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பேசுறப்போ பொறுமையை கடைபிடிங்க. இதோட இன்னைக்கு கூட போறவங்க உடன்பிறப்புகள் ஆலோசனை கேட்டு வருவாங்க, இது அப்படி பண்ணலாமா அது அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அவசியம் ஏற்பட்டா மட்டுமே வெளியில போங்க, இல்லைன்னா தவிர்க்கிறது சிறப்புங்க. ஏன்னா கொஞ்சம் இன்னைக்கு அலைச்சல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைங்களா, பெருசா அது பாதிப்புலாம் கிடையாது. அதே போல சொந்தமா தொழில் செய்றீங்க, வியாபாரம் பாக்குறீங்க, ஆண்களோ பெண்களோ, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, உங்களுக்கு உத்தியோகத்திலயும் சரி எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்குதாரர்கள் உங்ககிட்ட அனுசரணையா இருப்பாங்க, நீங்க சொல்றத கேட்பாங்க. மேலும் இன்னைக்கு பொது காரியங்களை தன்னம்பிக்கையோட ஈடுபட போறீங்க. உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில உங்களுடைய அந்தஸ்து உயர போகுது. மேலும் இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க வீடு வாங்குறத பத்தி ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த யோசனைக்கு இன்னைக்கு வந்து ஒரு தொடக்கமா ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கும். ஏன் ஒரு சிலர் இன்னைக்கு வீடே வாங்குறது கூட வாய்ப்பு இருக்கு, அட்வான்ஸ் கொடுக்கறது இது போல. அதே போல வியாபாரத்திலுமே அதிரடியான மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீங்க. உத்தியோகத்துல முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே எனக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாவும் இருக்கு. இதோட உங்களுடைய குழப்பங்கள் அகலக்கூடிய நாளா இருக்கு. உத்தியோகத்துல மாற்றம்ங்கிறது உறுதியாகலாங்க. மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான அறிகுறிகள் உண்டு. அது வந்து மழை சத்தமாவும் இருக்கும், உடைய திருமண சத்தமாவும் இருக்கும். திருமண கட்டி மேல சத்தம், ஓகேங்களா. அதே போல தொழில் அப்படிங்கிறது சீரா நடக்குங்க. கூடவே இன்னைக்கு உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு அலுவலகத்துல இருக்கவங்க கிட்ட அனுசரணையா நடந்துக்கோங்க. திருமணம் ஆகாத பெண்களுக்கு உங்களுடைய உறவிலேயே திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல சுய தொழில் செய்யறவங்களுக்கு வருமானம் அதிகமாகுதுங்க. அதே போல படிக்கூடிய மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா படிப்புல மற்றும் விளையாட்டு துறைகள்ல மேன்மையை அடைவீங்க. உடல்நலனை மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவைங்க. இது கூடவே சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு அரசு வங்கிகள்ல கடன் மானியமா கிடைக்கும். குடும்ப தலைவர்களுக்கு ஆதரவு கிடைக்குதுங்க. வெளியிடங்கள்ல உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கணுங்க. கூடுமான வரைக்கும் வீட்டு உணவு எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கு. அதே போல கணவன் மனைவிக்கிட்டேயே புரிதல் அதிகரிக்குங்க. கணவர் வீட்டார்கிட்ட ஆதரவு கிடைக்குது. பெண்களுக்கு உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் உதவி செய்வாங்க. வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு போறதுக்கான முயற்சியில் இருந்தேனாக்கா விசா கிடைக்குங்க. சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு நீங்க நினைச்சது போலவே அப்படி தொழில் இன்னைக்கு லாபத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த ஒரு தொகையுமே உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. குடும்ப தலைவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகுது. உங்களுடைய பிள்ளைகள் நடத்தையில கவனம் வச்சுக்கோங்க. உத்தியோகத்துல அலுவலகத்துல உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும், பாராட்டுகள் உண்டு. உத்தியோகத்திலேயே நீங்க கேட்ட சலுகைகளுமே கிடைக்கும். குடும்ப தலைவர்களுக்கு சிக்கன நடவடிக்கை ரொம்ப அவசியங்க. தம்பதியில பொறுத்திருக்கும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. மாமனார் மாமியார் உறவுகள்ல சின்ன சின்ன வாக்குவாதம் உண்டாகுங்க. அதனால ரொம்ப பொறுமை அவசியம். இதோட இன்னைக்கு வரக்கூடிய பணத்தை ஒரு சிறு தொகையை வந்துட்டு சேமிக்க தொடங்குவீங்க. குடும்ப தலைவர்களுக்கு விலை அதிகமான வீட்டு பொருட்களை வந்து கணவர் ஆர்டர் செஞ்சு கொடுப்பாரு. சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு தங்களுடைய வியாபாரத்தை விரிவு செய்ய வெளியூர் போயிட்டு வருவீங்க. இதுல பெண்களை பொறுத்தவரைக்குங்க இந்த கை கால் வலிலாம் அந்த தொந்தரவெல்லாம் இன்னைக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளம் பெண்களுக்கு திருமணம் செட் ஆகும். உத்தியோகத்திலுமே நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்து தொந்தரவு இன்னைக்கு விலகுது. தொந்தரவு கொடுத்திருந்த நபர் வந்துட்டு உங்ககிட்ட சரணடைவாங்க. குடும்ப தலைவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த நகை கடன்ல ஒரு பகுதியை இன்னைக்கு அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நகையை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பணவரவுக்கு பஞ்சம் இல்ல. சுயதொழில் செய்றவங்களுக்கு சிறு முதலில் கூட பெரிய லாபத்தை கொடுக்கும். சிம்ம ராசி பெற்றோர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வரன் அமையும். பணவரவு அதிகரிக்கிறதுனால அதற்கு ஏற்ற மாதிரி சுப செலவுகளும் வரும். பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு. முன் கோபத்தை காட்ட வேணாம், பொறுமையை கையாளணும், உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும். இதை தாண்டி இன்னைக்கு நினைச்சது எல்லாமே நடக்கும். உயர்வு உண்டு. உறவுக்காரனுடைய வருகை இருக்கு.
ஒரு பெரிய சேமிப்பு இன்னைக்கு தொடங்க போறீங்க. ஆபரணங்களை வாங்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு நீங்க மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. உங்களுடைய சாதுரியமான பேச்சால முடியாத ஒரு காரியத்தை இன்னைக்கு முடிச்சு காட்ட போறீங்க. புது வீட்டிற்கு மாறக்கூடிய சூழல் வருது. உத்தியோகத்திலும் மாற்றம் இருக்கு. கூடவே இன்னைக்கு இல்லத்துல மனமகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஆடம்பரமான விஷயங்களை கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தையில் கைக்கூடி வரும். வியாபார ரீதியான உதவிகள் கிடைக்கும். சமூக பணிகள்ல தனிப்பட்ட ஈடுபாடு காட்டுவீங்க. பணி சார்ந்த முயற்சிகள்ல வாய்ப்புகள் தேடி வரும். அன்பு நிறைந்த நாள். விவசாயிகளுக்கு சிறப்பான நாளா இருக்கு. அரசியல்வாதிகளுக்குலாம் மேலிடங்கள்ல உங்களுக்கான மதிப்பு மரியாதை கொடுத்து மக்கள் கிட்ட ஆதரவு பெருகுது. ஆனா யாருக்குமே வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கொடுங்க. கொடுத்தா கொஞ்சம் காப்பாத்துறது கஷ்டம். சொல்லாம கூட செஞ்சு கொடுத்துடலாம். ஒட்டுமொத்தமா இன்னைக்கு சிம்மம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம கவனமா இருங்க. யாரையும் நம்பாதீங்க. அது பண விஷயமா இருக்கட்டும், பொருள் விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா வேணா இருக்கட்டும், யார் மீது நம்பிக்கை வச்சு யார்ட்டையும் உதவி எதிர்பார்த்து நிக்காதீங்க. ஓகேங்களா? நீங்க உண்டு உங்க வேலை உண்டுங்கிறத கண்ணும் கருத்துமா செஞ்சுட்டு போனா உங்களுக்கான தேவைகள் எல்லாமே தெய்வங்கள் தேடி வந்து கொடுக்க வைப்பாங்க. இதை அடுத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். இதோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரம் 10ஆம் பாதம் நம்ம என்ன சொல்றோம்? சிம்ம ராசின்னு சொல்லுவோம். இதுல முதல்ல இருக்கக்கூடிய மக நட்சத்திரம். மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு உங்களுக்கு. கூடவே வியாபாரத்துல கவனம் செலுத்த வேண்டிய நாள். பணியிடத்துல பொறுத்திருக்கும் ஒருத்தருக்கு வேலை செஞ்சினாக்க உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாகுதுங்க. விற்பனை சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கூடவே இன்னைக்கு எதிரிகளால் ஏற்படுத்த தொல்லைகள் நீங்குது. அடுத்ததான் பூரம் நட்சத்திரம். தெய்வீக பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதுங்க. ஒரு வார்த்தையில் சொன்னாக்க உங்களுக்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு. மேலும் இந்த நாள்ல எடுத்த வேலையில கவனமும் சுறுசுறுப்பும் தேவைப்படுதுங்க. எதிர்பார்த்த பணம் கைகூறும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வீங்க. அதே போல உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். புதிய முதல்களை இன்னைக்கு வந்து தவிர்க்கணுங்க. சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் கவனமா செயல்படணுங்க. தேவைக்கற்ற பணம் கையில இருக்கும். பண தேவைக்கு பிரச்சனை கிடையாது. கடன் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இதுல ஒரு வார்த்தையில இந்த நாளுக்கான பலன்களை சொல்லணும்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். ஒட்டுமொத்தமா நாள் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நல்லாதான் இருக்கு. எவ்வளோ பிரச்சனை சமாளிச்சும் இந்த நாளே சாதகமா தான் இருக்கு. சாதகமான நாளை சந்தோஷமா அனுபவிக்கலாங்க. வாழ்த்துக்கள். இந்த நாள் முழுக்கவே சின்னதா கூட சங்கடங்களை அனுபவிக்கூடாதுன்னு நினைச்சா அந்த சங்கட சதுர்த்தி நாள்ல விக்னங்களை தீர்க்கூடிய விநாயகர் பெருமானை மட்டுமே துணையா பிடிச்சுக்கோங்க. சிம்மம் இன்னைக்கு சிகரம் தொடுவது உறுதி. சிம்மாசனத்துல அமர்வதுமே உறுதி. ஒரு சிரிப்புக்கு விநாயகர் பெருமான் பொறுப்புங்க. வாழ்த்துக்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கினாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உலகத்தில் கூடிய எல்லா ஜீவராசிகளும் நலமா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். எல்லா சிம்மராசியுடைய வீடுகளிலுமே நிறைவான செல்வம், நீடித்த நிலைத்த பேரு புகழோட வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள். கடவுள்கிட்ட வழிபாடும் உண்டு. நன்றிங்க. மேலும் இன்றைய நாளில் விநாயகர் பெருமான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சாக்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் விநாயகர் பெருமானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை எழுதுங்க. நல்லதுங்க.